எனது உயிரினும் மேலான என் தாய் திருநாட்டின் தமிழ் பெருங்குடி மக்களே, திரையுலக பெருந்தகைகளே, தாளிகையாளர்களே, தயாரிப்பாளர் சுபா அவர்களே, எனது நடன குரு கலா மாஸ்டர் அவர்களே, அட காமெடியிலப்பா, உண்மையிலேயே அவங்க வீட்டில் 3 வருஷம் நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன்ப்பா. ஏன் சிரிக்கிறாங்க தெரியுங்களா மாஸ்டர்? டான்ஸில் நான் ப்ரூவ் பண்ணலனால தான். பண்ணுவேன் இனிமேல் இருக்குல்ல. ஐயா, உலகத்திலேயே மிகச்சிறந்த திரைக்கதையில் வல்லமை படைத்த இயக்குனர் நடிகர் கே பாக்யராஜ் அவர்களே, பூர்ணிமா பாக்யராஜ் அவர்களே, நடிகர் சங்க செயலாளரும் தயாரிப்பாளர் சங்க தலைவரையும் பெற்றெடுத்த அப்பா, அன்பு அப்பா ஜே.கே. ரெட்டி அவர்களே, அன்பு சகோதரி அவர்களே, ஹிப்ஹாப் தமிழா அவர்களே, சூதாமலேயே கவ்வும் இளைஞர்களை சஞ்சலப்படுத்தி கொண்டே இருக்கும் சஞ்சீதா செட்டி அவர்களே. இன்றைக்கி அவங்க ரொம்ப அதிகமாக ஆடை அடைஞ்சு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த மட்ட மத்தியானத்தில் அடிக்கிற பொட்டல் காட்டில் அடிக்கிற மாதிரி அடிக்கிற வெயிலில், அதனால் ஏசி தியேட்டரில் போய் ஜம்மன் இந்த பாகுபலி ராகி களி அப்படின்னு சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கிற படத்தில் உட்காராமல் இத்தனை பேரை இழுத்துட்டு வந்திருக்குன்னா அது ஏதோ மேடம் தயாரிக்கிற அம்மா ரேனா மேடம், அப்புறம் இந்த கதாநாயகி, அப்புறம் இந்த இயக்குனர், புது இயக்குனர் எங்கே அவர் இருக்கு உங்களுக்கு ஐயா விக்னேஷ், கார்த்திக், இவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு கரிஷ்மா அதான் எழுத்துட்டு வந்திருக்கு. இவ்வளோ பேர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உட்காந்துருக்கீங்க, அதற்காக பாராட்டுகிறேன். மற்றும் படத்தின் எடிட்டர் சிங்கப்பூர்லேருந்து இது வந்து எங்கள் பொழப்பை கெடுக்கிறதுக்காக வந்திருக்க நடிகர் தீபன் அவர்களே, எவர்கிரீன் ஹீரோயின் பார்வதி அம்மா அவர்களே, பார்வதி அவர்களே, மற்றும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப நேரம் நான் எதிர்க்கக்கூடாது, ஆனால் அதே நேரத்தில் என்ன குடும்பம்னா இவ்வளவு செலவழித்து ஒரு குடும்ப விழாவா இவ்வளவு மக்கள் செலவு பண்ணி, இப்போ எம்ஜிஆர் சிவாஜி பீரியட்லாம் இந்த மாதிரி ஆடியோ லான்ச் இல்லை அவங்களுக்கு தெரியும். பாக்யராஜ் சாருக்கு போகிற வழியில் கண்ணாடியை இறக்கி விட்டு இன்றைக்கி படம் இந்த நம்ம படம் ரிலீஸாக அப்படி போய்கிட்டு இருந்து அது சில்வர் ஜூப்ளி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள், கோடிக்கணக்காக செலவழிக்க வேண்டியிருக்கு. பல பிரச்சனைகள். இப்போ இந்த படம் வசூல் பண்ணணும், நல்லா ஓடணும் அப்படின்னு ரொம்ப மெனக்கெட்டு பாருங்கள், கனடாவிலேருந்தெல்லாம் வந்து அங்கேருந்து இங்கேருந்து வந்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு இதாக படம் எடுத்து செலவழிக்கிறாங்க. இப்போ காத்திருந்த முண்டாட்டி நேற்று ஓட்டிகிட்டு போன மாதிரி இப்போ வேலைன்னு வந்துட்டு வெள்ளைக்காரன் ஒரு படம் அதில் பார்த்துருப்பீங்க. அது என்ன புஷ்பாக்கண்ணை பார்த்தியா? அங்கே சொல்கிறார் ஒருத்தர், புஷ்பா புருஷன் கல்யாணம் பண்ண தாலி கட்டுறது புஷ்பா புருஷன், ஆனால் வேலி 100 பேர் மேய்ச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி படம் கஷ்டப்பட்டு தயாரிக்கிறாங்க. தியேட்டரில் பார்க்கணும், பணம் நமக்கு வரும், டெக்னீஷியனுக்கு வரும், எல்லாத்துக்கும் போய் சேரும். ஆனால் அதை விட்டுட்டு கேபிள் டிவியில் அடுத்த நாள்லேருந்தே ஓடுது. நெட்டு, இன்டர்நெட்டு, அது லொட்டு லொஸ்க்கு எல்லாத்துலேயும் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் எங்கே சிடி, விசிடி, பஸ்ஸு, என்னென்ன பஸ்ஸு, ஆம்னி பஸ்ஸு, அது இதுன்ட்டு பேரே போட்டு இந்த படம் நாளைக்கு உங்கள் படம் வரலாம், அது இருக்குது, வரவிடாமல் பண்ணுறதுக்கு தான் பண்ண போகிறோம். பேரே போட்டு இந்த மாதிரி டிக்கெட்டு, இந்த வேலை, இந்த இது, இந்த படம் போடுறோம். இது என்ன கொடுமை? இனி அந்த வேலை நடக்காது. அதுக்காக தான் இராணுவ ஒரு பலத்தோட முனைப்போட விசால் தலைமையிலான இந்த தயாரிப்பாளர் சங்கம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்குது. அதற்கு அனைவரின் ஒத்துழைப்பு வேணும். முதற்கட்டமாக அந்த ஒரு கியூப் அப்படிங்கிற ஒரு இதில் 50 லட்ச ரூபா இந்த படத்துக்கு ஆகுது. ஸ்க்ரீனிங் ஒரு 200 சென்ட் 300 சென்ட்டுக்குன்னா அதை 5 லட்சமாக குறைக்க எடுத்தாச்சு. அதை 4 லட்சமாக கூட குறைக்கலாம் மொத்த ஸ்க்ரீனிங். அதில் உட்பட பஸ்ஸில் போடுறான்னா அந்த பஸ்ஸை ஓட்டிகிட்டு வந்துட வேண்டியதான் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம படம் ஓடுதில்லை. இப்போ ஒரு இடத்துல முல்லா நசீருதீன் சார் கதை ஒன்று சொல்லணும். ஐயா கதையை படித்து அவங்களுக்கே நான் கதை சொல்ல போகிறேன். பாக்யராஜ் சார் முன்னாடி முல்லா நசீருதீன் சார் துருக்கி நாட்டுக்கார் என்ன பண்ணியிருக்காரு, வெளியூர் போயிட்டார். ஒரு நாள் வீட்டுக்கு வந்து பார்த்தா, திரும்பி வந்து பார்த்தா ஒரு பொருளும் வீட்டில் இல்லை. அலமாரி, ஃப்ரிட்ஜு, லொட்டு லொஸ்க்கு, அது இது டிவி, அந்த காலத்தில் என்னென்ன இருந்துச்சோ அது எதுவுமே இல்லை.
பெட்டு படுக்கிறது ஒன்றையுமே காணும், எல்லாம் தேடிட்டு போயிட்டான். பார்த்தாரு, யோசிச்சு பார்த்தா, ஓ நம்ம தீபன் மாதிரி ஒரு ஆள் தூக்கிட்டு போயிருப்பாப்புல இந்த ஊரில், சும்மா பேசிக்க சொன்னேன் கேரக்டர். போய் பார்த்தா திருடன் வீட்டில் எல்லாமே இருக்குது. போய் படுத்துக்கிட்டார். பஞ்சாயத்து வச்சாங்க, இதுதான் என் வீடு அப்படின்ட்டார். புரியுதா? அந்த மாதிரி அப்புறம் அந்த பொருள் எல்லாம் பஞ்சாயத்து வச்சு அவங்க திருப்பி கொடுத்தாங்க. அந்த மாதிரி எல்லாமே தேட்டரில் பார்க்குறது 20% தான் ஆகிடுச்சு. எல்லாமே வெளியில் ஃப்ரீயாக பார்க்குறாங்க. கண்டென்ட் இவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி இது இனிமேல் நடக்காது. அதுக்காக தான் மிகப்பெரிய சட்டம் ஆயத்தமாக்கிட்டு இருக்கோம். இது அரசாங்கமாக எப்படி இந்த பாண்ட் ஏதோ ஒரு இதை நிப்பாட்டினாங்களே, செக்ஸ் பாண்ட், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மாதிரி வயநாட்டா அவங்க நினச்சா ஒரே நாளில் இந்த வெப்சைட் இந்த இது டவுன்லோட் பண்ணுறது இந்த மாதிரி இந்த வர்றது எல்லாத்தையும் நிப்பாட்ட முடியும், நிப்பாட்ட வைக்க போகிறோம். அது விசால் தலைமையிலான இந்த தமிழ் தயாரிப்பாளர் சங்கம் அனைவருடைய ஒத்துழைப்போடும் இதை நிறைவேற்ற ஆயத்தமாக இருக்கிறது. ப்ரொடியூசர் நல்லா படம் எடுக்கலாம். இனிமேல் இந்த இடத்துல ஒன்று நான் சொல்லணும் உங்களுக்கு. ஒரு யூடியூப்பில் பார்த்தேன், நம்ம ஒரு காமெடி, அதாவது நீங்களும் வந்திருக்கோம், உங்களுக்கும் வந்திருக்கும். அது ஒரு மாடு, ஒத்த மாடு, ஹிப்ஹாப் நல்லா கவனிங்க. அந்த மாடு என்ன பண்ணுதுன்னா பாருங்கள், அதாவது அதுவாக ஒரு அந்த ஒத்த மாட்டு வண்டி நிற்கிது, யாரும் ஆள் இல்லை, அந்த வண்டிக்குள்ளே அதுவாக போய் நின்றுக்குது. கீழே முட்டி போட்டு அப்படி முட்டி கொம்பில் தூக்கி அந்த இதை கட்டையை தானாக மாட்டிக்கிட்டு, ரெடிப்பா நீ எங்கேயோ கூப்பிட்டு போய் ஏதோ வைக்க புல்லு போடு, எனக்கு அது போதும், ரெடியாக ஜம்முன்னு நிற்கிது. எவ்வளோ அறிவு பாருங்கள் அதுக்கு. அதுவாக போய் ஒருத்தர் வண்டிக்குள்ளே அவன் கூட்டலை, அதுவாக உள்ளே போய் நுழைஞ்சிக்கிட்டு அதை பார்த்துருப்பீங்க. எத்தனை பேர் யூடியூப்பில் வந்துச்சு? பாருங்கள், நிறைய அதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அனுப்பிச்சி விடுங்க. படத்தை தான் அனுப்பக்கூடாது. இன்னொன்று, அதே இதில் ஒரு கழுதைகளை ஒரு பட்டியில் அடைச்சிருக்கான். கழுதைகளை ஒரு பட்டியில் அந்த 2 கம்பு வச்சு குச்சி வச்சு பிடிச்சி பட்டி, அதில் ஒரு கொஞ்சம் கழுதைகள் இருக்குது. ஒன்று அப்படி முன்னாடி வந்து அப்படியே பார்க்குது. கொஞ்சம் நேரம் பார்த்துச்சு, ஒரு ஜம்ப் பண்ணிட்டோமான்னு போயிடுச்சு. நீ என்னடா என்ன பட்டிக்குள்ளே அடிக்கிறது அப்படின்ட்டு. இன்னொரு கழுதையை வந்துச்சு, அண்ணைய வழி தம்பியம்மா வழி அப்படின்ட்டு அதுவும் ஒரு ஜம்ப் பண்ணி போயிடுச்சு. இன்னொரு அது யூடியூப்பில் இருக்குது, அதில் வந்திருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அது என்கிட்ட யாரும் அனுப்பிச்சி வச்சாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கழுதை என்ன பண்ணுதுன்னா, 3வது அங்கங்கே பார்த்துச்சு, அழகாக என்ன பண்ணுச்சு, அந்த கட்டை இப்படி இருந்ததை வாயில் கவி அப்படி கவி கீழே போட்டு ஜாலியாக நடந்து போகும். இவ்வளோ அறிவு பாருங்க. நம்ம கழுதை மாடுன்னு அன்னையிலேருந்து திட்டுறது எல்லாத்தையும் விட்டுட்டேன். இனிமேல் திட்டணுன்னா விக்னேஷ் கார்த்திக் அப்படி தான் திட்டணும், இல்லைப்பா. நான் அதாவது நம்மளும் இந்த கறியெல்லாம் சாப்பிட்ற எனக்கு வெறுத்து போச்சு. அவ்வளவு ஒரு 6 அறிவு மனுஷன்தான் இல்லை, மிருகங்களில் எவ்வளோ அறிவு இருக்குது. இது எதுக்காக இப்போ சொல்கிறேன்னா, நம்ம இதை படத்தில் காட்ட முடியுமா? காட்ட முடியாது. இப்போ பாகுபலின்னு இவ்வளோ பெரிய படம் போடுது கிராஃபிக்ஸ் 80% கிராஃபிக்ஸ். அந்த கிராஃபிக்ஸ்ன்னு தெரியக்கூடாது. அந்த மனக்குறையோடு தான் மக்கள் பார்க்குறாங்க. ஏன்னா மக்கள் சந்தோஷமாக இருக்கா தேட்டருக்கு போகிறாங்க. மக்களை சந்தோஷமாக வைக்கிறது எங்கள் திரைக்கலைஞர்களின், தயாரிப்பாளர்களின், எங்கள் குடும்பத்தின் வேலை, தலையாய வேலை. அரசாங்கம் மக்களை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அவங்க கையில் காசு இருக்கிற மாதிரி உழைக்க வைக்கணும், காசு கிடைக்க வைக்கணும். அது அரசாங்கத்தோட வேலை. இப்போ இந்த அனிமல்ஸ் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கமல்ஹாசன் நம்ம ஜீனியஸ் அன்றைக்கே சொன்னார், ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்போவே இந்த மாதிரி திரைத்துறையிலேருந்து 2 பேர் அதில் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். நம்ம பேர் இப்போ மீடியா வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லணும். என்ன சொல்ல வரேன்னா, சினிமாவுக்கு எக்ஸம்ஷன் வேணும், சினிமாவுக்கு விலக்கு வேணும். நீ பாம்பு வச்சிடு, பனியை வச்சிடு, குரங்கை வச்சிடு. சாண்டா சின்னப்பா தேவர் இருந்தால் என்ன விட்டுருப்பாரு, கட்சியை கட்டிட்டு நேராக போய் என்ன பண்ணி துப்பாக்கி தூக்கி போட்டு வாங்கிட்டு வந்திருப்பார். ஏப்பா மக்களுக்காக சினிமா. அந்த இப்போ பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் பயன்படுத்துகிறீங்க, குதிரை, கழுதை எல்லாத்தையும் பயன்படுத்துகிறீங்க, யானை படம், அந்த படம், இந்த படம் எல்லாத்தையும் பயன்படுத்துகிறீங்க. ஆனால் சினிமா எடுக்கிறவன் கேனை, சினிமா எடுக்கிறவன் இழிச்சவன். ஒரு சாதாரண ஒரு நாய் ஒன்று கிடச்சிச்சின்னா அந்த டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா, அந்த நாய் உயிரோடு இருக்குதா, லெட்டர் வாங்கிட்டு வா. அதாவது சினிமாக்காரனை நம்ப மாட்டேங்குது. இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு நாய், என்ன கொடுமைங்க இது. இதை இதுலேயே அஜெண்டாவில் கொண்டு வர இருக்கிற எப்போ ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, ஃபிலிம் சேம்பர், கவுன்சில், இப்படி இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த பத்திரிகை துறை இதுக்கு துணை கொடுக்கணும், உதவி செய்யணும். எல்லாரும் சேர்ந்து எல்லாத்துக்கும் போராடிட்டு இருக்க முடியாது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது. சினிமா இப்போ இன்வால்மெண்ட் இல்லை, பாகுபலியிலையும் சரி, இதில் பார்த்தீங்கன்னா கூட
நம்ம அது என்ன கும்கி அந்த கிளைமாக்ஸில் கூட கொஞ்சம் ஒரிஜினல் யானைகள் இருந்திருந்ததை பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமேனு குமுகத்தில் விமர்சனமே எழுதியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல் போயிடுது. எல்லாமே கிராஃபிக்ஸ்னா அப்புறம் என்னத்துக்கு படம் எடுக்கிறது? ஸோ இது ஒரு மெசேஜ் இல்லை, இது ஒன்று தேவையான ஒன்று. சினிமா எடுக்கிறவங்கள அப்படி போட்டு வருத்தி எடுக்கிறாங்களே தவிர பர்பஸ்லெஸ்ஸாக இதெல்லாம் பேசணும், இதெல்லாம் செய்யணும், இதை சாதிச்சு காட்டணும். அப்போ தான் மகிழ்விக்க முடியும், மக்களை சந்தோஷமாக வைக்க முடியும். மிருகங்களை யார் துன்புறுத்துவா? அதுக்கு நல்லா தீனி போட்டு நல்லா வளர்த்து நல்லா தான் பாதுகாப்பாங்க இல்லையா? அதான் சொல்லத்தான் நான் வந்தேன். ஏன்டா தலையில் எண்ணெய் வைக்கல, ஏன்டா கடலில் எண்ணெயை கொட்டினேன், ஏன்டா டேமில் தர்மாக்கோலை போட்டேன், ஏன்டா ரொம்ப விஞ்ஞானிகள் இருக்கிற ஊர் நம்ம ஊர், பயங்கரமான விஞ்ஞானிகள், ஐயோ பெரிய பெரிய அறிவாளிகள் அப்படி ஒரு அறிவாளிகள். ஏன்டா நீ இன்னும் சீரியலில் நடிக்கிற, இதோட விடு, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் பண்ணிட்டு இருக்காது, தொலைச்சிரு. ஓகே, அப்படி இல்லை, மக்களை மகிழ்விக்க முடியல. எனக்கு பிடிக்கல இந்த பாகுபலி பார்த்தா அவ்வளோ இன்வால்மெண்ட் இல்லை. ஒரு மியூசிக் இருக்காங்க. நான் என்னடா ஒரு படத்தோடு என்ன பட்டு குறை சொல்வதை நோக்கம் அல்ல. திரையிலேருந்து வெளியே வரையில் மகிழ்ச்சியாக பாட்டு பாடிக்கிட்டு வரணும். பாட்டே இல்லை, பெரிய படம் ஓடுது, வெளியில் வரையில் அந்த பாட்டு மண்டையில் நிற்கல, எங்கேயும் நிற்கல, வாயில் வரவே மாட்டேங்குது. ஆனால் இவங்க பாரு, ஏன்டா தலையில், நல்ல டைட்டில். எனக்கு என்னன்னா, ஏன்டா தலையில் என்ன வைக்கல, ஏன்டா காலில் செருப்பு போடல. என்ன உங்கள் படம் ஓடினதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பேர் வைப்பாங்க, கவலைப்படாதீங்க. அதனால் இந்த வேகாத ரயிலில் வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி கூறி எல்லா டயத்தையும் நானே எடுத்துக்கக்கூடாது. அதனால் நான் விடைபெறுகிறேன். இந்த படம் ஏன்டா தலையில் என்ன வைக்கல மிக சிறந்த முறையில் ஓடும். அந்த ரிஃபார்மேஷன்லாம் இங்கே தயாரிப்பாளர் சங்கம் கொண்டு வந்துடும். அதன் மூலம் நிறைய பேர் படம் எடுக்க வரணும். தீபனை போன்று சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவிலேருந்து எத்தனை பேர் வாங்க, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்ன நல்ல நடிங்க, மக்களை மகிழ்வித்து சந்தோஷமாக வாழ வையுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.